விடியறதுக்கு முன்னாடி காலங்காத்தால எங்கடா போயிருந்த? எங்க போயிருந்தன்னு சொல்லு. என்னடா செய்யறதெல்லாம் நீ என்ன செய்ய சொல்லிட்டு இப்ப என்ன திட்டுற? நீ தானடா என்ன போய் பார்த்துட்டு வர சொன்ன? அதுலடா, பசியில எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. பச்சை தண்ணி கூட அவர்கிட்ட என்னால கேட்க முடியல. நீ இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாரு அந்த குருட்டு கிழவனா? ஆமா, அந்த கிழமை ரொம்ப நேரமா வெளியே நின்றுட்டு குசேலா குசேலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். 2 மணி நேரமா நானும் தலையில் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? குளிக்கிறதா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்த பிரச்சனை ஆயிடுமே. வாயும் திறக்க முடியாது. சரி, போன வேலை என்னாச்சு? அது அதை விட மோசம். நீ சொன்னது சரிதான். அந்த வக்கீலுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா குசேலா, ஐயோ ஆரம்பிச்சிட்டான் கிழமை. எங்க இருக்க நீ? பேசுடா, அதுக்குள்ள வந்து தொலைக்க குசேலா, போறான். எங்க போனா இவன்? குசேலா, தாத்தா எவ்வளவு நேரமாப்பா அவனை கூப்பிடுறது? நான் குளிச்சிட்டு இருந்தேன். 2 மணி நேரமாச்சு நீ குளிக்க போய். தலை ஒழுங்கா தோட்டிக்கப்பா, குளிர்காலம், ஜலதோஷம் பிடிச்சிக்கும். குசேலா, திருநீர் பூசணியா? பூசிக்கிட்டேன். அமெரிக்கால உனக்கு எங்கப்பா திருநீர் கிடைக்குது? அமெரிக்காவோட ரூம்மேட் இருக்கான், அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவன் அடிக்கடி பூசுவான். என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பழக்கம் உனக்கு போகலப்பா. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அத நீயே சொல்லுமா. என்ன? உன்னோட கல்யாண விஷயம்தான்ப்பா. நாங்க நினைச்ச மாதிரியே நடத்திடலாம் இல்லையா? நாங்க ஜோசியரை வர சொல்லி இருக்கோம். அவர் வந்ததும் முகூர்த்த தேதிய குறிச்சிடலாம். என்ன? கல்யாணமா? வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நீ தானப்பா போன்ல சொன்ன. மறந்துட்டியா? பொண்ணு யாரு? அதான் அந்த ராமநாதனே சொன்னானப்பா. அமெரிக்காலயே பொண்ணை பாத்துட்டதா. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறதா சொன்னானே. ஓ ஓ. ஆனா ஆனவன் இல்ல, ஆவனவன் இல்ல. நான் ராமநாதன் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே பேசி தீர்மானம் பண்ணியாச்சு. பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகைங்களை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கணுங்க. நகையா? ஓஹோ, அது உனக்கு தெரியாதுல்ல. தலைமுறை தலைமுறையா நம்ம பரம்பரை உபயோகப்படுத்தின சில நகைகள் இருக்கு. பாட்டியோட அம்மா அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க உங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இனிமே அது உனக்கு தான்ப்பா சொந்தம். அதை போட்டுக்கிட்டு தான் கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கே வர முடியும். தாத்தா, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? முதல்ல நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். எங்களுக்கு தெரியாம நீ கல்யாணம் ஏதாவது? இல்ல அதெல்லாம் இல்ல. பின்ன பாட்டி, நீங்களாவது மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நாங்க மன்னிக்காம உன்னை வேற யாருப்பா மன்னிப்பாங்க? விஷயத்தை என்னன்னு சொல்லு. நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். மதத்தை சேர்ந்த பொண்ணா? நம்ம ஒரு பொண்ணு தான். லண்டன்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிறான். என்ன பேரு? ராதிகா மோகன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம ஒரு பொண்ணு தானே. குடும்பத்தை பத்தி சொல்லு. அப்பா அம்மா லண்டன்ல இருக்காங்க. குடும்பம் தைகிரிய மடம்னு அது சொல்லுவாங்க. வைத்தியம் பாக்குற குடும்பமாச்சே. இல்ல எனக்கு தெரியும். லண்டன்ல உள்ள மருத்துவர் குடும்பம். லண்டன்ல மருத்துவர் குடும்பம் இருக்கா? இந்த பொண்ணோட அப்பா லண்டன்ல மருத்துவம் பாக்குறவர். அவரை தைமோகன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்புறம் அவர் வீட்டை சுத்தி ஒரே தேயிலை தோட்டமா இருக்குமா, பாக்குறதுக்கு காடு மாதிரியே இருக்கும். அதனால தைமோகன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேயிலை அவ்வளவு பெரிய பிசினஸ் கிடையாதப்பா. தேயிலைக்கும் வைத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம்? தேக்கா வியாபாரம். தேங்காய் வியாபாரம். தேங்காய் வியாபாரம். அவன் அமெரிக்காவுல வளர்ந்தவனாச்சே. இல்ல, லண்டன்ல யாருப்பா தேங்காய் வாங்குறாங்க? அவங்க லண்டன்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எந்த நாட்டுக்கு? அது நிறைய இடத்துக்கு அனுப்புறாங்க. தேங்காயை கேட்டு தாய்லாந்துல இருந்து போன் வரும். இதுக்கு மேல சந்தேகம் இருந்தா தைமோகன்ட்டே கேட்டுங்க. அப்ப அவருக்கும் இதுல சம்மதமா? தேங்காய் எக்ஸ்போர்ட்லயா? இல்ல, இந்த கல்யாணத்துல சம்மதமான்னு கேட்டேன். ஆமா. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? அந்த பொண்ணு நான் தான் அப்பவே சொன்னனே. கேம்பிரிட்ஜ். ஆமா, கேம்பிரிட்ஜ்ல படிக்கிறா. 6 மாசம் கழிச்சு வருவா. எதுக்குப்பா இப்படி தடுமாறுற? இதுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? அவங்க வாழ்க்கை துணைய அவங்களே தேர்ந்தெடுக்கிறது நல்ல விஷயம் தானே. 6 மாசம்னு சொன்னா ஆவணி மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது முகூர்த்தம் இருந்தா குறிச்சு வைக்க சொல்றேன். சரியா? அப்படியே உங்க இஷ்டம். பெரியய்யா, நீ திரும்ப வந்துட்டியா? ஆமா, இன்னைக்கு தனியா இல்ல, என்ற கூட 3-4 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயத்தை நான் தெளிவு பண்ண போறேன் உங்களுக்கு. எங்க உங்க பேர பையன்? கூப்பிடுங்க அவனை. அவனோட திருமுகத்தை நானும் ஒரு தடவை இன்னைக்கு பாக்குறேன். குசேலா, வெளியே வாடா. ஆஹா, சாராயம் குடிச்சிட்டு மறுபடியும் சண்டை போட வந்திருக்கேன் நீ. சண்டை போறதுக்கு வரலங்க. குசேலாங்கிற பேர்ல இங்க 2 பேர் தங்கி இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். 2 பேர் இல்ல, ஒருத்தன் தான். அதுவும் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். அமெரிக்கால இருந்து வந்திருக்கானா அரசம்பட்டியில இருந்து வந்திருக்கானுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். குசேலா, ஐயோ, பொடிச்சாமி திரும்பவும் வந்துட்டாடா. ஐயோ, ஊர்ல உள்ள ரவுடி பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கான். அத்தனை பேருமே எனக்கு நல்லா தெரியும்டா. ஐயோ, என்ன பண்றது? குசேலா, வா. இதுதான் குசேலா. 2 பேர் என்ன வேணும்? இனி ஒண்ணு வேண்டாம், இவங்க 2 பேர் போதும். டேய், உன்ற பேர் என்னடா? குசேலன். அப்ப நீ யாரா? குசேலன். நான் உன்ற கிட்ட கேக்குறேன். குசேலன். டேய், அது உன் பேர்ரா. இவன் பேர் என்ன? தாத்தாவோட பேரை என்கிட்ட கேக்குறியா? என்ன இடம்? வா போன்னு சொன்ன. அதிக பிரசங்க.
ஐயா நான் உங்க பேர் என்னன்னு கேட்கலீங்க, இவன் பேர் என்னன்னு கேட்டிருக்கிறேனுங்க. அதான் நான் சொன்னேனே குசேலன். ஐயா அவன் உள்ள ஓடி போயிட்டானுங்க. கூட வந்த ஒருத்தன் ஓடிட்டான் தாத்தா. எல்லாருமே குடிச்சிட்டு வந்திருக்காங்க. யாரும் உள்ள ஒண்ணு ஓடல. ஓடுனதா அதோ அவன் ஓடிட்டானுங்க. மறுபடியும் ஓடிட்டான். அது அந்த பக்கம். அந்த பக்கம் யாரும் ஓடல. நீ தான் ஓடிட்டான்னு சொன்ன. இங்க யாரும் ஓடலப்பா. அங்க அப்ப அங்க ஓடுனா. ஓடுனது? ஐயோ என்ன நம்பருக்கு இங்க யாருமே உனக்கு இல்லையா? என்னடா பைத்தியமா? ஏன் இப்படி போட்டு பைத்தியமா? என்ன ஆளாளு கொலை தாத்தா தாத்தா இவனை நம்பாதீங்க. இவன் மட்டும் குடிச்சிட்டு வரல. எல்லாருக்கும் தண்ணி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு இவரு வந்திருக்கான். அனாவசியமா ஏய், பேசாதீங்க. நில்லு, நில்லு, நில்லு. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொன்னுச்சாமி கூட்டானேன்னு வந்தோம். இப்ப எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்திருந்தீங்கய்யா. கையறா இங்க ஆள் மாற்றம் நடக்குது, அதை சொல்லதான் நாங்க வந்தோம். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அத. நான் குடிக்காரன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க நான் ஒருத்தன் இல்ல, எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. அத்தனை பேருப்பா குடிக்கிறாங்க. நம்ம 4 பேரு. அட 5 பேருப்பா. ஐயோ மரம் பண்ணீங்களா? நீங்களே இப்படி குழப்பினா எப்படி? நாம எத்தனை பேருங்கிறது இங்க இருக்குடா. இங்க எத்தனை பேரு? என்ன இங்க ஒரே நாத்தடிக்குது? தாத்தா தாத்தா நான் தான் சொன்னேனே எல்லாருமே குடிச்சிருக்காங்க. நிக்க முடியல. நாத்த தாங்க முடியல. என்ற தலையிலேயே ஊத்திட்டானுங்க. வாயில குடிக்கிறது பதிலா தலையிலே ஐயா குடிக்கிறீங்க. இவன் கோவிந்தசாமி. இவன் கூட நான் தங்கி இருக்கேன். கோவிந்தசாமியா? எந்த கோவிந்தசாமி? அவன் எதுக்கு இங்க வந்தான்? அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க. பெரியய்யா உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கான். டேய் சொல்லுங்கடா, எல்லாம் தெளிவாயிருட்டும். நீ சொல்லிதான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து 2 குசேல இருக்கிறதா சொல்லி பெரியவரை ஏமாத்துறிய. அப்படியே வந்தா பயந்துருவேன்னு குடிச்சிட்டு வர சொன்னதே நீ தானே. இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வராத. யாருக்குடா என்ன அடிக்க தைரியம் என்ன இருக்கு? செய்யணும் சொல்லுங்க. முதல்ல அவர் அடிங்கடா. ஐயா பெரியய்யா. தாத்தா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களே அடிப்பான். அடிங்க தாத்தா. பெரியய்யா நான் உங்களை அடிக்கலீங்க, இந்த குசேலன் தான் உங்களை அடிச்சா. போடா வீட்டு விட்டு வெளியே. இன்னைக்கு ஒரு வாட்ச்மேன் ஏற்பாடு பண்ணணும். இவன் இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சா இவன் காலை ஒடிக்க சொல்லணும். என்ன மன்னிச்சிடு. வேற வழி கிடைக்காம தான் நான் உங்களை அடிச்சிட்டேன். ஐ ஆம் சாரி. எங்கடா போயிட்டு வர? ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு?